தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரிலையன்ஸ் ஜியோவை பற்றின இன்னொரு மிக இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அது என்ன அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் டெக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னி வீடியோக்குள்ளே போகலாம். மார்ச் 31 வரைக்கும் ஜியோட ஆஃபர் எக்ஸ்டெண்ட் ஆகும் அப்படின்னு நம்ம நினச்சது போலவே அவங்க இந்த ஆஃபர் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆமாங்க, எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் ஜியோட ஆஃபர் வந்து மார்ச் 31 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆக போகுது. டிசம்பர் 3 அப்புறமா ரிலையன்ஸ் ஜியோ சிம் வாங்குற அனைவருக்குமே ஜியோவுடைய வெல்கம் ஆஃபர் வராது. ஸோ அதற்கு பதிலாக ஜியோவுடைய புதிய பிளான், அதாவது ஜியோ ஹாப்பி நியூ இயர் 2017 அப்படின்ற ஒரு புதிய பிளானை வந்து அவங்க அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த ஆஃபர் தான் வந்து டிசம்பர் 3 அப்புறமா வாங்கக்கூடிய அனைவருக்குமே வரும். ஸோ இந்த ஆஃபர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 31, 2017 வரைக்கும் உங்களுக்கு இதே போல கால்ஸ், எஸ்எம்எஸ், அது மட்டும் இல்லாமல் இன்டர்நெட் எல்லாமே முற்றிலும் இலவசம். புதிதாக வாங்குறவங்களுக்கு இந்த ஆஃபர் ஓகே. ஸோ பழைய கஸ்டமர்ஸ்க்கெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ரிலையன்ஸ் ஜியோ சிம் வச்சிருக்கிறவங்க இப்போ எல்லாருமே வெல்கம் ஆஃபரில் இருப்பீங்க. இந்த வெல்கம் ஆஃபர் எல்லாமே வந்து டிசம்பர் 31 வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த டிசம்பர் 31 உங்களுக்கு வெல்கம் ஆஃபர் முடியும் பொழுது ஜனவரி 1 எந்தெந்த சிம் எல்லாமே வந்து இந்த வெல்கம் ஆஃபரில் இருந்ததோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த புது பிளானுக்கு கன்வெர்ட் ஆகிடும். ஸோ நீங்களும் அதே மார்ச் 31 வரைக்கும் அன்லிமிட்டட் இன்டர்நெட், கால்ஸ், எஸ்எம்எஸ் எல்லாமே இலவசமாக என்ஜாய் பண்ணலாம். இந்த வெல்கம் ஆஃபரில் 2 GB லிமிட் மேலே நீங்கள் வந்து ஸ்பீடு வந்து குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே போல் இப்போ இந்த ஹாப்பி நியூ இயர் பிளான்லையும் பார்த்தீங்கன்னா டேட்டா கேப்பை ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது வந்து 1 GB வரைக்கும் தான் ஒரு நாளைக்கு நீங்கள் அதிகப்படியாக ஃபுல் ஸ்பீடில் வந்து டவுன்லோட் பண்ண முடியும். அதுக்கப்புறமாக நார்மலாகவே வந்து மினிமம் ஸ்பீடு என்னவோ அந்த ஸ்பீடுக்கு வந்து கன்வெர்ட் ஆகிடும். அது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜியோவோட ஸ்பீட் லாஸ் ஆகிறதுக்கு 20% அந்த கஸ்டமர்ஸ் தான் காரணம் அப்படின்றது போலையும், மீதி 80% மக்கள் ஒரு நாளைக்கு 1 GBக்கு குறைவாக தான் வந்து டேட்டாவை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றதுனால இந்த 20% 80% ஈக்குவலாக மேட்ச் பண்ணணும் அப்படின்றது காரணத்தினால இந்த ஆஃபரில் 1 GB டேட்டா கேப் கொடுத்துருக்காங்க. எது எப்படி இருந்தாலும் சரி, நம்ம எதிர்பார்த்தது போல ஜியோ கஸ்டமர் அனைவருக்குமே மார்ச் 31 வரைக்கும் எக்ஸ்டென்ஷன் ஆஃபர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்களுக்கு இந்த ஆஃபரை பற்றின வேறு ஏதாச்சும் கேள்விகள் இருந்தால், அதே போல் இந்த ஆஃபரை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஜியோவோட மீட்டிங்கில் இன்னும் பலவிதமான ஆஃபர்ஸும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோவெல்லாம் நம்ம இன்னொரு தனி வீடியோவை பார்க்கலாம். ஸோ அதற்கு மறக்காமல் தமிழ் டெக்குக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இந்த ஆஃபரை பற்றின அஃபிஷியலான நியூஸை தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் உங்களை வேறொரு இம்பார்ட்டன்டான வீடியோவுடன் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வளர்க டெக்னாலஜி.